கன்னி ராசிக்கு உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் வராரு, 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. உங்களுடைய கௌரவத்தை ஒரு ஆட்டம் காணக்கூடிய வகையில செயல்படுவார். அதனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நீங்க யாரை நல்லவன் நினைக்கிறீங்களோ அவன் தான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது தப்பான நபரை நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போறாரு. ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியா இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதுல யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டா, மேஷ ராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாச கடைசியில 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்துல அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டியூரேஷன்ல சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமா இருக்காரு. ஆனா சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தா கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா சனியின் பார்வையில சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்ப நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சுக்கிரன் வராரு, அது பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சனி இருக்கார்ல, வக்கிர சனி, அவருடைய பார்வையில சுக்கிரன் வரார். உங்களுக்கு இப்பதான் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு தெரியாம
தப்பான நபர்களுடன், தவறான நபர்களுடன் நட்பு பாராட்டி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குழந்தைகள், பெண் குழந்தைகளாகட்டும், ஆண் குழந்தைகளாகட்டும், நான் சொல்ற பசங்களோ பொண்ணுங்களோ இந்த சமயத்துல தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. இது பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி, குழந்தைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. இதுல கன்னி ராசிக்கு உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் வராரு, 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. உங்களுடைய கௌரவத்தை ஒரு ஆட்டம் காணக்கூடிய வகையில செயல்படுவார். அதனால எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. இதுல குருவின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். நீங்க எதுல முனைப்போட இறங்குறீங்களோ அதுல வெற்றி அடைவீங்க. நீங்க காதல்ல இறங்கினீங்கன்னா வெற்றி அடைவீங்க, படிப்புல இறங்கினா வெற்றி அடைவீங்க, வியாபாரத்தில் இறங்கினா வெற்றி அடைவீங்க, உத்தியோகத்தில் இறங்கினீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ நீங்க உங்களுடைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி இறங்கணும். நான் இந்த வேலை தான் பண்ண போறேன், நான் லவ் பண்ண போறேன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிரும். ஆனால் அந்த லவ்வுக்கு அந்த நபர் தகுதியானவரா? ஏன்னா நீங்க எப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில ஷேர் பண்ண மாட்டீங்க. ஆனா எதிரில் இருக்கிறவன் எல்லாத்தையும் உளருவான். ஆனா உளர வேண்டிய விஷயத்தை யாருக்கிட்ட உளரக்கூடாதோ அவன்கிட்ட உளர மாட்டான். யாருக்கிட்ட உளருமோ உங்க வீட்டில் உளறி காரியத்தை குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு சங்கடமான விஷயம் என்னன்னா, நீங்க யாரை நல்லவன் நினைக்கிறீங்களோ அவன் தான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது தப்பான நபரை நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உறவுகள் வகையில நீங்க ரொம்ப அந்யோன்யம் பாராட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. நீங்க விலகி போக போக அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். என்னைக்குமே நீங்க கொஞ்சம் விலகி போனீங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அது என்ன நீ இப்படி போறியா, நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்ட்டு. அப்பதான் அவங்களுடைய சுயரூபம் தெரிய வரும்போது உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதுல புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நல்ல மாற்றமா, கெட்ட மாற்றமா, சங்கடமான மாற்றமாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கன்னி ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களுடன் பழகும் பொழுது வேலை விஷயமா எது பேசினாலும் சரி, பப்ளிக்ல பேசுங்க. நம்ம வாங்க நம்ம போய் அந்த கேபின்ல உட்காந்து பேசுவோம். இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்குன்னே சில பேர் தயாரா இருக்காங்க. கூட இருக்கிறவங்களே, நீங்க ரொம்ப நெருங்கிய நட்பாக இருக்கிறவங்களே உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்கு சில ஆட்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. அதனால பொது வெளியில எதுவா இருந்தாலும் பேசுறது நல்லது. இந்த வாட்ஸ்அப்ல பேசுறது, இல்லை ஃபோன்ல பேசுறது, தனிமையில போய் பேசுறது, தனிமையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கான இந்த சுக்கிர பயிற்சிக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா எங்களுக்கு நல்லது அப்படின்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டா சரபேஸ்வரர். சரபேஸ்வரர் சிவனுடைய ஒரு அவதாரம். அவர் நரசிம்மரை கண்ட்ரோல் பண்றதுக்காக எடுத்த அவதாரம். அதனால அந்த சரபேஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்கும் எதிரிகளை அடக்கி ஆள்வதற்கும் உண்டான உபாயத்தை அந்த சரபேஸ்வரர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.